படத்தோட ஆரம்பத்துல 1958வது வருஷம் கிறிஸ்டல் லேக்ங்கிற ஒரு கேம்பிங் சைட்ல பசங்க எல்லாரும் ஜாலியா ஒன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களா. அதே நேரத்துல இன்னும் அந்த கேம்பிங் சைட்ல மத்த பசங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ரூமுக்கு யாரோ ஒரு நபர் போற மாதிரி தெரியுது. அந்த நபர் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் டோரை நீக்கிற மாதிரி இருக்க இங்க பசங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுல ஒரு ஜோடி மட்டும் தனியா வந்துட்டு அங்க பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்க ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள வந்து அவங்களோட காதலை வளர்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஸ்டோர் ரூம்குள்ள ஏதோ ஒரு நபர் வர மாதிரி தெரியுதா. அப்படி வரத பார்த்து அந்த பையனும் இல்ல நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனோட வயிற்றுலயே அட்டாக் பண்றான். இதை பார்த்து அந்த இன்னொரு பொண்ணு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணே கொலை பண்ற மாதிரி போகும்போது சீன் கட் ஆகுது. ஒரு 21 வருஷம் கழிச்சு ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்போ ஒரு வாலண்டியர் பொண்ணு 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டல் லேக்ல இப்படி ஒரு மர்டர் நடந்திருக்குல்ல ஆரம்பத்துல காமிச்ச மாதிரி. அதனால அந்த கிறிஸ்டல் லேக்ங்கிற அந்த கேம்பிங் சைட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா 21 வருஷம் கழிச்சு அந்த கிறிஸ்டல் லேக்ங்கிற கேம்பிங் சைட்டை ரீஓபன் பண்ற காரணத்துக்காக அந்த வாலண்டியர் டீம்ல இந்த பொண்ணு ஒர்க் பண்ண போறா போல. அதனாலதான் இந்த ஊருக்கே வந்திருக்கா. நேரா அங்க இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு கிறிஸ்டல் லேக்குக்கு எப்படி போகணும்னு வழி கேட்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படி ஒரு செகண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கா அது இங்கிருந்து 20 மைல் தூரமாச்சு. அந்த இடத்த ரீஓபன் பண்ணிட்டாங்களா என்ன, எதுக்கு நீங்களா போறீங்கன்னு கேள்வி கேட்கும் போது அந்த இடத்த நீங்க சொன்ன மாதிரியே திருப்பி ரீஓபன் பண்ண போறாங்க. அதனால தான் அங்க ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லுவா. அப்ப அதுல ஒரு கஸ்டமரும் ஓகேமா நான் இந்த மாதிரி ஒரு டிரைவர் தான், நான் அந்த வழியா தான் போறேன், வாவேன் உன்னை டிராப் பண்றேன்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு வராரு. அப்புறம் அந்த கேம்ப்ல வேலை செய்யற மத்த பொண்ணுங்களும் உன்ன மாதிரியே அழகா இருப்பாங்களா அப்படின்னு சும்மா ஒரு கடலையை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்துட்டு நீ அந்த கேம்புக்கு தான் போக போறீங்கன்னா போகாத, அந்த இடம் சபிக்கப்பட்டிருக்குது, போனா நீ திருப்பி வர மாட்டேன்லாம் பயமுறுத்த. கிளவா ஓடுறான்னு அவனை அடிச்சு விரட்டிட்டு அந்த பொண்ணையுமே ட்ரக்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பைத்தியக்காரன் சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புற வரைக்குமே அந்த பொண்ணு கவனிக்க தான் செய்யறா. அப்படியே ட்ரக்ல வந்துகிட்டு இருக்கும் போது சரி அந்த கிறிஸ்டல் லேக் அப்படிங்கிற அந்த கேம்பிங் சைட்டோட ஓனர் அந்த ஸ்டீவ்ங்கிறவன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்துச்சு இதை பத்திலாம் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னானான்னு கேட்கும் போது ஸ்டீவ் தானே சொன்னாரு, ஏதோ 50 குழந்தைக்கு சமைக்கணுமாமா, 10 ஸ்டாஃப்ஸ் வேற இருக்கிறாங்களாமா, என்ன சமையல் வேலையில போட்டாங்க தெரியுமான்னு ஃபீல் பண்ணேன். பாப்பா நான் சமையலை பத்தியே பேசலன்னு அந்த ஆள் கொஞ்சம் சைலண்ட் ஆவாரா. கமான் என்ன மேட்டர்னு சொல்லுங்கன்னு இவ்வளவு கொஞ்சம் ஆர்வமாக இந்த வேலையை எடுத்துக்காத பாப்பா போய் இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லுவாரா. அவ சிரிச்சுக்கிட்டே என்னப்பா நீயும் உன்னோட பைத்தியக்கார ஃப்ரெண்டு மாதிரியே ஏதோ ஒன்னு உளறிட்டு இருக்கிறன்னு கேட்க இது உளறல் இல்ல, உண்மையாலுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு சாபம் இருக்குது, ஆனா இதை எதை பத்தி நீ தெரியாம போறது அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லும் போது அப்பயுமே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாளா. இல்லம்மா நீ இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துதான் ஆகணும். 1958வது வருஷம் அந்த கேம்புக்கு போன 2 பசங்க இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜேசனுங்கிற ஒரு பையன் அங்க இருக்கிற ஒரு லேக்ல விழுந்து இறந்து போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க நிறைய தீ விபத்தெல்லாம் நடந்துருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் யாரு பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து ஒரு 4 வருஷத்துல 1962வது வருஷம் அப்பவே அந்த கேம்பை திருப்பி ரீஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்க இருக்கிற லேக்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்த காரணத்துக்காக அப்படியே இந்த பிளானை டிராப் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த ஸ்டீவ்ங்கிற அந்த இடத்தோட ஓனருக்கு திருப்பி சில பண கஷ்டங்கள் எல்லாருக்கு போல வந்திருக்க போல. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த கேம்பிங் சைட்டை மறுபடியும் ஓபன் பண்றான். கிட்டத்தட்ட $25,000 வந்து ரீஓபன் பண்றதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருந்திருக்கானாமா. இவ்வளவு காசு அவன் ஏன் செலவு பண்றான்னு உனக்கு தெரியுதா, கொஞ்சமாவது யோசிடி அப்படின்னு சொன்னா அவ கண்டுக்கிற மாதிரியே தெரியலையா. நீங்க இவ்வளவு பயமுறுத்துறங்காட்டி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பேய்கள் பத்தி எல்லாம் பயம் கிடையாது, அது வரைக்கும் ஓகே தான் சொல்லுவாளா. சரி என்னமோ பார்த்து சேஃபா இருன்னு ஒரு பாயிண்ட்ல டிராப் பண்ணிட்டு அந்த ட்ரக் டிரைவரும் அங்கிருந்து கிளம்ப இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பக்கம் கார்ல ஒரு 3 பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்களா. அந்த கேம்புக்கு வரும்போது அங்க ஒருத்தர் மரக்கட்டையெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாருல, அவர் பேர் தான் ஸ்டீவ், அவர் தான் இந்த இடத்தோட ஓனர். அந்த ஸ்டீவை பார்த்துட்டு அந்த 3 வாலண்டியர்ஸும் வர அதுவே உள்ள இருந்து சில பொருட்கள்லாம் ஒரு பொண்ணு எடுத்துட்டு வரால, அவ பேர் ஆலிஸ் அண்ட் அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். புதுசா வந்த 3 பேரையும் வெல்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் சரி வாங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு காட்டுறேன்னு கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹீரோயின் தான் அங்க ரூஃப் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. உதவிக்காக ஸ்டீவும் வருவாரு. அப்ப பக்கத்திலே நம்ம ஹீரோயினோட ஒரு டிராயிங் புக் இருக்கும். அதுல இந்த ஸ்டீவை ஒரு போர்ட்ரேட் மாதிரி வரைஞ்சிருந்திருப்பாளா. இதை நான் நேற்று நைட்டு தான் பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. சரி அது இருக்கட்டும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நீ கலிபோர்னியாக்கு போகணுங்கிற தேவை கிடையாது, ஒரு வாரம் மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுக்குவேன், அதுக்கப்புறமும் உனக்கு மனமாற்றம் ஏற்படலைன்னா நீ அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட மாதிரியே கலிபோர்னியாக்கே போகலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பான். அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள பில்லுங்கிற ஒரு பையன் பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பானா, அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெயிண்ட்டுக்கு இது வேணுமா ஸ்டீவ் கேட்டு வர சொன்னாருங்க போது பெயிண்ட் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கு, வேணும்னா தின்னர் மட்டும் கொண்டு வா, அப்புறம்
இன்னும் சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் எல்லாரும் மோஸ்ட்லி வந்துட்டாங்க. ஆனா சமைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரதா சொல்லியிருந்தால, அவ தான் இன்னுமே வரல. என்னாச்சுன்னு வேற தெரியல. ஒருவேளை அவ வரலைன்னா இந்த சம்மர் முழுக்கும் நானா தான் சமைக்க வேண்டியதா இருக்கும் போலேன்னு புலம்பிட்டு அங்கிருந்து வருவாளா. அதுக்கப்புறம் ஸ்டீவ் அங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்கு. போறதுக்கு முன்னாடி அந்த சமைக்கிற பொண்ணு வந்தானா, சட்டுப்புட்டு கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஒன்ஸ் நான் லஞ்ச் முடிச்சோடனே திருப்பி வந்துடுறேன். ஆனா ஏதோ மழை பெய்யற மாதிரியும் இருக்கு. எதுக்கும் நீங்களும் சோம்பேறித்தனப்படாம வேலை எல்லாத்தையும் சட்டுப்புட்டு முடிச்சிருங்க சரியான. அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அல்ல மேரிஸ்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ இந்த புல்சைல இருக்கும்ல, இந்த வில் அம்பு விடுறது, அந்த டார்கெட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல மாட்டி வைக்க சடனா அதுல அம்பு வந்து விழுகும். அது அந்த மாரிஸோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அவன் பேரு ஜாக். ஏண்டாடே என்னென்ன கொலை பண்ண பாக்குறியாடான்னு கடுப்புல அங்க இருந்து போகும்போது, இல்ல சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு பின்னாடியே வருவானா. அதே நேரத்துல அந்த சமையல்கார பொண்ணு இருக்கிறாள், அவ நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்போ ஒரு ஜீப் ஒண்ணு கிராஸ் ஆகும். தலை நிறுத்துன்னு லிஃப்ட் கேட்கும் போது அந்த ஜீப்பும் நிறுத்த இவ்வளவு வேகமா போய் ஏறிக்கவாளா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்திருக்க நபர்கிட்டையும் இந்த மாதிரி நான் கிறிஸ்டல் லேக்குங்கிற ஒரு இடத்துக்கு போக போறேன், சமைக்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் கேம்புக்கு பசங்கலாம் வேற வருவாங்களாமா. குட்டி பசங்களை மேய்க்கிறதே சரியான தலைவலி அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும்போது, இந்த ஆள் என்ன கிறிஸ்டல் லேக்குக்கு போகாம வேற வழியில போறானே அப்படிங்கறத அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடுறா. ஒரு 2 தடவை கார் நிறுத்த சொல்ல அவன் நிறுத்துற மாதிரி தெரியலையா. சுதாரிச்சுக்கிட்டவளும் கரெக்டா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கதவை நீக்கிட்டு காரை விட்டு கீழே குதிச்சிடுறா. ஆனா அந்த ஜீப்பை நிறுத்தினவனும் அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல வர கீழே விழுந்ததுக்கு செம்மையா அடிபட்டிருந்திருக்கும். இருந்தாலும் உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க பின்னாடி அந்த கில்லரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி வேகமா வந்தவ திடீர்னு அங்க இருக்கிற ஒரு மர கிளையில மோதி கீழே விழுக அவளோட கண்ணு முன்னாடி அந்த கில்லர் வந்து நிப்பான். ஒரு கத்தியை எடுத்து அவளோட கழுத்துல ஒரு அவ்வளவுதான் அவ காலி. அதுவே கேம்ப்ல பசங்க எல்லாரும் வந்து அவங்க ஸ்விம் பண்ணணும்னு லேக்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த தடுப்புகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த அரேஞ்ச் பண்ற வேலையை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஜாலியா தண்ணிக்குள்ள குச்சி நீச்சல் அடிக்கிறதுன்னு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க இவங்களை கவனிக்கிறாங்கிற விஷயத்த அந்த மாரிஸ்ங்கிற பொண்ணு பாக்குறா. இருந்தாலும் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க யாரு கண்ணுக்கும் தெரியலையா, அதனால அவளும் சரின்ட்டு கண்டுக்காம விட்டுறாளா. அதுக்கப்புறம் அப்படியே சும்மா அங்க படுத்துக்கிட்டு எல்லாரும் சில் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல நெட்டுங்கிற ஒரு பையன் அங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருப்பானா. உடனே இங்க இருக்கிற எல்லாரும் நெட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சுட்டு அவனை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்படி காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து அவனுக்கு சிபிஆர் எல்லாம் கொடுக்கும் போது அவன் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாரும் சமகான்ல அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பாம்பு இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அந்த பில்லுங்கிற பையனை கூடும் போது அவன் வெளியில ஏதோ புல்லெல்லாம் ஆடிட்டு இருந்திருப்பான் போல. அந்த கத்தி அப்படியே உள்ள எட்டு வந்து எங்கடின்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்க பின்னாடியே மத்த பசங்களும் வந்துடுறாங்க. பாம்பு அந்த பெட்டு கடியில இருக்குதுன்னு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்களா. கடைசியா அந்த பாம்பையே கண்டுபிடிச்சு அந்த பில்லு எப்படியோ அந்த பாம்பை காலி பண்ணிடுறான். நல்ல வேலை எப்படியோ பாம்பை முடிச்சுக்கிட்டியாச்சுன்னு மாரிஸ்ங்கிற பொண்ணும் அதுக்கப்புறம் பிரெண்டா அப்படின்னு புதுசா ஒரு பொண்ணு வந்திருப்பா போல. அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு போலீஸ் ஒருத்தர் பைக்ல வருவாரா. கூடவே அந்த நெட்டுங்கிற ஒரு பையன் தண்ணியில விழுகிற மாதிரி டிராமா போட்டு இருந்திருப்பான்ல, அவனும் காட்டுவாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஜிங்காலாலான்னு ஆடிக்கிட்டு இருக்க. யாரா நீ அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட போகும்போது மத்த 2 பொண்ணுங்க தான் இல்ல நாங்க இந்த கேம்போட கவுன்சிலர்ஸ் தான், சோ அதனால அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாரிஸோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக்குங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனும் வந்துட்டு அப்படியே சும்மா அந்த போலீஸோட பைக் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. ஓகே இவங்க எல்லாருமே இந்த கேம்போட கவுன்சிலர்ஸ் தான் அப்படின்னு அந்த போலீஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண. கூடவே எவனோ ஒருத்தனை தேடி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அது யாருன்னு இங்க யாருக்கும் ஐடியா இல்ல. அப்போ வாக்கி டாக்கில வேற போலீஸ் தலை ஒரு முக்கியமான மேட்டர் கூடிய சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த போலீஸை கூடும் போது பார்த்து நடந்துக்கங்க கண்ணுங்களா அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரையும் மிரட்டிட்டு பைக் கிட்ட அங்க இருந்து போயிடுறாரா. அதுவே நம்ம ஹீரோயின் அந்த சமைக்கிற பொண்ணு வரலன்ட்டு அவங்களே சமைக்கிறதுக்காக பாத்திரத்தை எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு ரூம் நீக்கும் போது அங்க உள்ள பார்த்தா அந்த பைத்தியக்காரன் இருக்கிறான்ல, அவன் நிப்பானா. நீங்க எல்லாரும் சாக போறீங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க, இது சபிக்கப்பட்டது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்க. மத்தவங்களும் உள்ள வந்துட்டு யாரா அவன் கேட்கும் போது நான் கடவுளால அனுப்பி வைக்கப்பட்டவன், நீங்க யாரும் இங்க இருக்கவே கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க இறந்து போயிருவீங்க, உங்க எல்லாரையும் நான் எச்சரிச்சுட்டேன்னு அங்க இருந்து போக ஒருவேளை அந்த போலீஸ் தேடி வந்த ஆள் இவனாதான் இருப்பானோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும். சரின்னு நம்ம ஹீரோயின் வெளியில வந்து நின்னா அவன் இன்னுமே அங்கேயே நின்னுட்டு நீங்க எல்லாரும் இறந்து போயிருவீங்கன்னு அவனோட சைக்கிள் எட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானா. ஆனால அதை பெருசா கண்டுக்காம நம்ம பசங்க எல்லாரும் அங்க சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்க இருக்கிற பல்ப் ஆன் பண்ணலான்னு போனா அது எரியல. என்னடா அது கரண்ட் போட்டுக்குச்சா? ஆனா இங்க ஜெனரேட்டர் தானே இருக்குது, அது எப்படி ஆஃப் ஆச்சுன்னு செக் பண்றதுக்காக ஒரு 3 பேர் வராங்க. மாமே தெரிஞ்ச விஷயத்துல தான் கை வைக்கிறையான்னு கூட இருக்கிறவங்கள அந்த ஜாக்கு கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்பான்னு அந்த ஜெனரேட்டரையும் ஆன் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஜாக்கும் மாரிஸுங்கிற பொண்ணும் அப்படியே ஓரமா போயிட்டு காதல் பண்ணிட்டு இருக்க. இது அந்த நெட்டுங்கிற பையன் தூரத்துல இருந்து கவனிக்கிறான். அப்படியே சும்மா விசில் அடிச்சு
வச்சுட்டு உலாவிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற உடன் கேபின்குள்ள ஒரு கருப்பு கலர் சோக்கா போட்டு ஏதோ ஒரு நபர் போற மாதிரி தெரியுதா. இத நெட்டும் கவனிச்சிடறான். யோ பாஸ், என்ன நீயும் இங்க வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கியா? யோ பேசியான்ட்டு அவன் பின்னாடியே போக மாரிஸும் ஜாக்கும் வெளியில பேசிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு இடி இடிச்சு லைக் மின்னல்லாம் வர மாதிரி தெரியுமா. அதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அப்போ மாரிஸுக்கு இந்த புயல் வரப்போதா அப்படின்னு லைட்டா பயம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு இந்த புயல் வர மாதிரியான கனவுகள் சின்ன வயசுல இருந்து வரும்போது அந்த புயலுக்கு அப்புறம் வர மழைங்கிறது ரத்த துளியால நிரம்பி இருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்படும். அதனாலே எனக்கு புயல் வருது அப்படின்னா அது ஒரு விதமான பயத்தை உன்னை ஏற்படுத்தும்னு சொல்லுவாளா. பயம் ஏற்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கேயாவது நலஞ்சிட போறேன்ட்டு மழை வர ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கேபின்குள்ள போவாங்க. அங்க போயிட்டு அப்படியே அவங்களோட காதல கன்னியூ பண்ணும்போது வெளியில மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினும் சரி இந்த ஜாக்கும் மாரிஸும் வருவாங்களா என்னன்னு பார்க்க அதெல்லாம் கவலைப்படாத, அவங்க என்ன சின்ன குழந்தைங்களான்ட்டு அந்த பில்லுங்கிற பையன் அங்க கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு இருக்க. அதுல பிரண்டாங்கிற ஒரு பொண்ணு தான் சும்மா நீ மட்டும் உன் திறமையை காட்டாத மாமே, எல்லாரும் ஒன்னா திறமையை காட்டுற மாதிரி ஒரு மேட்டர் ஆடுவோமான்னு பிசினஸ் ஆடலான்னு அங்க இருக்கிற போர்டை எடுத்து விளையாடுறதுக்காக உட்கார்றாங்களா. ஜாக்கும் மாரிஸும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே கார்ட்டுக்கு மேலதான் அந்த நெட் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்துருக்கான். வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாரிஸ் பொண்ணு இயற்கை அழைப்புன்ட்டு வெளியில வருவாளா. ஜாக்கும் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு அப்படியே சும்மா படுத்துருக்க. திடீர்னு அவனோட தலையில ஏதோ சிந்துற மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா ரத்தம் மாதிரி தெரிய சடனா ஒரு கை வந்து அவனோட தலைய பெட்டோட அமுக்கி பிடிச்சு பின்னாடி இருந்து ஒரு அம்பை இறக்கி அவனோட கழுத்து வழியா எடுத்து அவனை சாவடிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம மாரிஸ் மலையில் நனைஞ்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு பாத்ரூமுக்கு போயிருந்திருப்பாளாம். பின்னாடியே அந்த ஒரு கில்லரும் வர மாதிரி தெரியுது. இவளுக்கும் கதவு நீக்கிற சத்தம் கேட்டு ஏ ஜாக் அது நீ தானடான்னு கேட்டா பயமுறுத்த பாக்குறியாடா பாடி சோடான்னு இவளும் மெதுவா வெளியில வர. ஆனா யாருமே அங்க இல்ல. சரின்னு ஹேண்ட் வாஷ் பண்ண போக தண்ணியும் வரலையா. என்னடா இதுன்னு கேட் வால் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை கழுவும் போது மறுபடியும் வேற யாரும் அங்க இருக்கிற மாதிரியான உணர்வு அவளுக்கு ஏற்படுது. டே ஜாக், இன்னும் எவ்வளவு நேரம் பிராங்க் பண்ண போறீங்க? ஜாக் இல்லைன்னா நெட் அது நீ தானே அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீனை விளக்க போக அங்க யாரும் இல்ல. ஆனா திரும்பி பார்த்தா அவளோட தலையில ஒரு கோடாரி வந்து இறங்குது. அதுவே இவங்க 3 பேரு கேம் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கதவு புயல் காத்துல பயங்கர வேகமா நீக்கிருமா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரண்டாங்கிற பொண்ணு ஐயோ என்ன இவ்வளவு வேகமா மழை பெய்யுது, நான் வேற என்னோட கேபின்ல இருக்கிற ஜன்னல்லாம் சாத்தாம விட்டு இருந்திருக்கேன். சரி சரி நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம் என்னன்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் ஹீரோயினும் பில்லும் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஸ்டீவ் இருக்கிறான்ல இந்த இடத்தோட ஓனர், அவன் ஜாலியா உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கிறிஸ்டல் லேக்குங்கிற கேம்பிங் சைட்டை திருப்பி ஓபன் பண்ணியிருந்திருக்காங்கல்ல, இதை பத்தி அந்த கடையோட ஓனர்கிட்டயுமே பேசிட்டு சரி சரி அங்க வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ற 6 பேர் எனக்காக காத்திருந்திருப்பாங்க, நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறானு. அதுவே இந்த பிரண்டாங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ மாரிஸ் இறந்து போன அதே பாத்ரூமுக்கு நைட் பல் விளக்குறதுக்காக வந்திருப்பாளா. அப்படி விளக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ கை தெரியற மாதிரி எல்லாம் இருக்கும். அவளுக்கும் யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இருந்தாலும் சட்டு புட்டுன்னு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சிட்டு கொண்டு வந்த பொருள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறா. அதுவே அந்த ஸ்டீவ் கார்ல வந்துகிட்டு இருந்தால ஒரு பாயிண்ட்ல வண்டி ஸ்டாப் ஆயிருந்திருக்குமா. அப்ப அதே வழியா ஒரு போலீஸ்கார் ஒண்ணு வரும். எப்பாடா உதவிக்கு ஆள் வந்துருச்சுன்னு அந்த ஸ்டீவ் நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு வண்டி ஸ்டாப் ஆயிருச்சு, நாளைக்கு காலையில நான் பசங்களை கூப்பிட்டு வந்து இதை எடுத்துட்டு போயிடுறேன், கேம்பிங் சைட் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களான்னு போலீஸ்கார்ல ஏறி வராரா. அதுவே கேம்ப்ல அந்த பிரண்டாங்கிற பொண்ணு கொஞ்ச நேரம் ஏதோ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு பெட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன புக் ஒன்று எடுத்து படிக்கலான்னு ஆரம்பிக்க வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க உதவி பண்ணுங்கன்னு கத்துற மாதிரியான சத்தம் இவளுக்கு கேட்கும். முத தடவை கேட்கும் போது இவ பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா 2வது தடவையும் அதே மாதிரி உதவி பண்ணுங்கன்னு சத்தம் கேட்க இவளுக்கு சந்தேகம் வந்துட்டு யாராவது ஆபத்துல இருக்கிறாங்களா என்னன்னு வேகமா வெளியில வருவாளாம். அப்படி மலையில டார்ச் அடிச்சுட்டு இவளுமே கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கில்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் டர்ன் ஆன் பண்ண பார்த்தா இந்த புல்ஸ் இருக்கும்ல, இந்த அம்பெல்லாம் விடுற மாதிரியான இடம், அந்த இடத்துல அவ இருக்கிற மாதிரி தெரியும். யாராவது பிராங்க் இது பண்றீங்களாடா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை உப்பவே நிறுத்திடுங்கடான்னு அவ சொல்லிட்டே இருக்க அந்த மழை கொட்டுற சத்தத்தோட அவளோட அலறல் சத்தமும் கேக்குது. அதுவே நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்கும்போது அந்த பிரண்டா கத்துன மாதிரியான சத்தம் கேட்கும். இருந்தாலும் உண்மையாலுமே அவ கத்துனாலா இல்ல எதுக்கு கத்திருந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு
பார்த்துக்கிட்டே இருக்க உள்ள கரெக்டா அந்த பில்லுங்கிற பையன் வருவானா. அவங்கிட்ட இந்த மேட்டரை பத்தி சொல்லும் போது ஓகே ஃபைன் வாவேன் போய் செக் பண்ணுவோன்னு 2 பேரும் ரெயின் கோட்டை போட்டுட்டு முதல்ல பிரெண்டாவோட கேபினுக்கு தான் போறாங்க. அப்படி போக அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா ரத்த கரையோட கொடாரி ஒண்ணு பிரெண்டாவோட பெட் மேல இருக்கும். அப்படின்னா இன்னும் 3 பேர் இருந்தானுங்களே அவனுங்க எங்க போனாங்கன்னு நேரா அந்த ஜாக்கும் மாரிஸோட ரூம் இருக்குல்ல அங்க போறாங்க. அங்க யாருமே இல்ல. ஒருவேளை எல்லாரும் ஒரே நேரத்துல ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்களோன்னு அங்கேயே வந்து கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா யாரும் பதில் சொல்ற மாதிரி இல்லையா. இவங்களுக்கும் பயம் வந்துடுது. உடனே இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணோன்னு வேகமா அங்க கேம்ப்ல இருக்கிற ஆபீஸ் ரூமுக்கு வராங்க. ஆனா அது லாக் ஆயிருக்க ஹீரோயின் தான் அங்க இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து கிளாஸ உடைச்சு உள்ள போறாங்க. ஆனா இந்த முயற்சியும் வீண் தான். டெலிபோன் வேலை செய்யல. ஏன்னா அதோட ஒயரை கட் பண்ணிருக்காங்க வெளியில இருந்து. அட்லீஸ்ட் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு அங்க இருக்கிற காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் ஆன் ஆகலையா. என்னன்னு செக் பண்ணலான்னு போனட் நீக்னா மொத்தமே ஈரமா இருக்கு. எவனோ தண்ணியை கொண்டாந்து ஊத்துன மாதிரி தெரிய ஹீரோயின் பதறி போகும்போது பில் தான் சமாதானப்படுத்துறான். ஓகே ஃபைன் இது எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டூபிடான பிராங்கா இருக்கலாம். இல்லனா மேபி நாளைக்கு காலையில விடியும் போது நமக்கான பதில் கிடைக்கலாம். ரொம்ப பதற வேணாம் என்ன அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்துறானா. அதுவே ஸ்டீவும் போலீஸோட கார்ல வந்துகிட்டு இருப்பான்ல. அப்ப அந்த போலீஸ்க்கு வாக்கி டாக்கி மூலமா தல ஒரு எமர்ஜென்சி அதனால கூடிய சீக்கிரம் வருவீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்காட்டி வேற வழி இல்லாம இங்க பக்கத்துல தானே கேம்போ இருக்குது அதனால நடந்தே போயிருங்கன்னு ஸ்டீவை இறக்கி விட்டுட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. சரின்னு ஸ்டீவும் கொஞ்சம் வேக வேகமா நடந்து அந்த கேம்ப் கிட்ட வந்துடுறான். அப்போ அந்த கேம்போட போர்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் நின்று ஸ்டீவ் மேல லைட் அடிக்க யாரா நீன்னு ஸ்டீவும் யோசிக்கும் போது அப்ப அந்த நபரோட முகத்தை பார்த்துட்டு நீதானா மழை கொட்டும் போது இங்கடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ல ஸ்டீவ் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அதுவே கேம்போட ஜெனரேட்டர் ரூம் இருக்குல்ல அங்க யாரோ ஒருத்தர் போற மாதிரி தெரிய கேம்ப்ல இருக்கிற மொத்த பவருமே கட் ஆயிருது. இங்க பில்லும் ஹீரோயினோட ரூம்ல தான் இருப்பானா. 2 லேம்ப பத்திட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு வச்சுட்டு சரி ஜெனரேட்டர்ல ஏதோ பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன் நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் நீ நல்லா தூங்கு சரியானு நம்ம ஹீரோயின் அங்க விட்டுட்டு அந்த பில் நேரா ஜெனரேட்டர் இருக்கிற ரூமுக்கு வரான். முதல்ல டீசல் தான் காலியா இருந்திருக்குமோ நீ யோசிச்சுட்டு ஒரு குச்சியை எடுத்து உள்ள செக் பண்ணி பாக்குறான். இல்ல உள்ள டீசல் எல்லாம் இருக்கு. வேற என்ன பஞ்சாயத்தா இருக்குன்னு அப்படியே ஒயரிங் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரிய தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்த மாதிரி அப்படியே எந்திரிப்பாளா. அதுக்கப்புறம் சைட்ல இருக்கிற விளக்கு எடுத்துட்டு கிச்சனுக்கு போய் ஒரு லேட் நைட் காஃபி குடிக்கலான்னு காஃபியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாளா. அண்ட் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்க ஜெனரேட்டர் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக தானே போறேன்னு சொன்னா இந்த பில் பையன் எங்க போனான்னு அந்த லைட்டை எடுத்துட்டு நேரா ஜெனரேட்டர் இருக்கிற ரூமுக்கு வருவாளா. அப்படி வர அங்க உள்ள அந்த பில்லோட கோட்டெல்லாம் இருக்கும். இந்த நாய் எங்க போனான்னு தெரியலையானு அப்படியே அந்த ஜெனரேட்டரோட டோரை க்ளோஸ் பண்ண அந்த பில்லை கொலை பண்ணி அவன் அப்படியே டோர்ல தொங்க விட்டு இருந்திருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திட்டு ஓடி வந்தவளும் நேரா அவளோட ரூமுக்கு வந்துட்டு கதவு வந்து சாத்திக்கிறாளா. அப்படி கதவு நல்லா சாத்துறது மட்டும் இல்லாம யாரும் கதவை நீக்க கூடாதுன்னு கயிறை எடுத்து சீலிங்கோட சீலிங்கா அந்த கதவோட நாபையும் கட்டி வச்சு அது மட்டும் பத்தாதோன்னு பயத்துல அங்க இருக்கிற கட்டைகளை எடுத்து வைக்கிறது அங்க இருக்கிற ஸ்டூல் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லா அந்த கதவையை அடைச்சு வச்சிருவா. இருந்தாலும் சேஃப்டிக்காக அங்க இருக்கிற ஒரு பேஸ்பால் பேட்டை கையில எடுத்து வச்சுட்டு நேரா கிச்சனுக்கு போனவள ஒரு பெரிய கத்தியை ஒன்ன கையோட எடுத்து வச்சுக்கிறான். இருந்தாலும் இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையேன்னு பயங்கர பயத்துல இருக்க ஜன்னலை உடைச்சிட்டு அந்த பிரெண்டாவோட பாடி வந்து விழுகுமா. அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னே தெரியாது. அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு கூட தெம்பில்லாம அப்படியே தவிழ்ந்து வந்தவளும் வெளியில ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கும். அது ஸ்டீவோட காரா இருக்குமா. அதனால வேகமா கதவை நீக்கிட்டு ஸ்டீவ் தானோ அப்படின்னு கிட்ட வந்தா அது வேற ஒரு லேடியா இருக்கும். நீங்க யாருன்னு கேட்டா நான் ஸ்டீவோட ஃப்ரெண்டு தான் சும்மா ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்ல அப்படியே அவங்கள போய் கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பா. அவளை சமாதானப்படுத்தின அந்த லேடியுமே ஓகே ஃபைன் நான் வந்து என்னன்னு பாக்குறேன் சரியான அந்த லேடியும் நம்ம ஹீரோயின் ஏதோ வளர்றா போலையன்ட்டு சும்மா அவளோட பயத்தை போக்குறதுக்காக தான் நேரா ஹீரோயினோட ரூமுக்குள்ள வந்தா அங்கதான் அந்த பிரெண்டாவோட பாடி இருக்கும்ல. அதை பார்த்துட்டு அந்த லேடியும் ஷாக் ஆயிடுறாங்க. சீரியஸ்லி ஸ்டீவ் திருப்பி இந்த இடத்த ஓபன் பண்ணியிருந்திருக்கான். ஆனா இங்க மறுபடியும் கொலை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பொண்ணே உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியுமா. 1957 வருஷம் ஜேசனுங்கிற ஒரு பையன் இங்க தண்ணியில மூழ்கி இறந்து போனான். அந்த டைம்ல இங்க யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ப்ராப்பரா அவங்களோட வேலையை பண்ணி
பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பையன் அன்னைக்கு இறந்து போயிருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட வந்து ஈவன் அந்த டைம்ல அந்த பையன் இறந்த டைம்ல நானுமே இங்க வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் ஒரு சமையல்காரியா இருந்தேன். அந்த ஜேசன்ங்கிற பையனுக்கு ஸ்விம்மிங் கரெக்டாலாம் தெரியாது. அதனால இங்க இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் தானே எல்லா பசங்களையும் ஒழுங்கா பார்த்து இருந்திருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜேசன்ங்கிற பையனும் இறந்து போயிருந்திருக்க மாட்டான்ல. சரி இருக்கட்டும் பொண்ணு, இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம்னு சொல்ல, இல்ல எனக்கு என்னமோ ஸ்டீவ் வர வரைக்கும் இங்கே இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுதுங்கும் போது, இல்ல பாப்பா நம்ம இங்க இருந்து கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்டீவுக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஸ்டீவ் இந்த இடத்த ஓபன் பண்ணி இருக்க கூடாது. அந்த ஜேசனுங்கிற பையன் இறந்து போனான்ல, அவன் இறந்து போனது மத்தவங்களோட அஜாக்கிரதையால தான். அவன் சாகும்போது அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். அது இன்னி வரைக்கும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இங்க இருக்கிற பசங்களை ப்ராப்பரா பாத்துக்க முடியலனா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு இடத்த நடத்திக்கிட்டு அப்படின்னு அவங்க ஒரு சைக்கோத்தனமா பேசுறது மட்டும் இல்லாம ஜேசனோட அம்மா அது இந்த லேடி தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கூடவே அவங்களுக்கு இந்த இடத்துல யாரு வேலை பார்க்க வந்தாலும் அவங்க பையன் இறந்து போனதுக்கு இங்க வேலை பார்க்கறவங்க தான் காரணம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி காரணமாக இப்போ இங்க வேலை பார்க்கறதுக்காக நம்ம பசங்களாம் வந்திருக்கானுங்கல்ல, அதனால தான் பையன் இறந்து போனதுக்கு இப்போ ஹீரோயினும் காரணம்னு யோசிச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து கொலை பண்ணலான்னு போக, ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஸ்டிக்கை எடுத்து அவங்கள அடிச்சு போட்டுட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாளா. அப்படி ஓடி வந்தவ அந்த லேடியோட காரை எடுக்கலான்னு போனா காருக்குள்ளதான் அந்த சமையல்கார பொண்ணு ஒருத்தி வர வேண்டியதா இருக்கும்ல, அவளோட பாடி இருக்கும். அதை பார்த்து பயந்து அப்படியே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க திடீர்னு அந்த ஸ்டீவோட பாடி ஒரு பக்கம் வந்து தொங்குமா. மயக்கத்துல இருந்து அந்த லேடியும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பயத்துல காட்டுக்குள்ள ஓடுறத கவனிக்கிறாளா. அப்போ அந்த லேடி என்னன்னா அந்த இறந்து போன சின்ன பையன் அந்த ஜேசன் இருக்கிறான்ல, அவனோட குரல்ல அம்மா அவளை போய் பிடிங்க, அம்மா அவளை போய் பிடிங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு, கவலைப்படாத ஜேசன், கண்டிப்பா நான் அவளை கொலை பண்ணுவேன் அப்படின்னு இவங்களே அதுக்கு பதிலும் சொல்றாங்க. அந்த லேடிக்கு அவங்க பையன் இறந்து போன அதிர்ச்சியில லைக் ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி தான் பையன் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க போல. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ஆபீஸ் ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற கன்னை எடுத்துறாள. இருந்தாலும் அந்த கன்னுக்கான புல்லட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடியும் போய் ஜெனரேட்டர் முதல்ல ஆன் பண்ணி விட்டு எல்லா இடத்துலயும் லைட் வந்ததுக்கு அப்புறம் எந்த கேபின்ல ஹீரோயின் இருக்கிறாங்கிறத கவனிச்சாரா. வேகமா உள்ள வந்தவளும் அசால்ட்டா ஹீரோயினோட கையில இருக்கிற கன்னை புடுங்கி போட்டுட்டு அவளை நேரா கொலை பண்றதுக்காக கிட்ட வந்தவளும் கண்ணத்திலே 4 அப்பு விட்டு அப்படியே ஹெட்பட் எல்லாம் அடிக்க, ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது ஹீரோயின் அவளோட வாயிலே ஒண்ணு வச்சிடறாள. அப்படியே கீழே விழுகும் போது முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு எஸ்கேப் ஆகிறதுக்காக வேகமா வெளியில ஓடி வரா. பின்னாடியே அந்த லேடியை எந்திரிச்சிட்டு ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம ஹீரோயின் இன்னும் அங்கிருந்து போகாம அங்கேயே தான் ஒளிஞ்சிருந்திருப்பாளா. அந்த லேடி தன்னை தேடிட்டு காட்டுக்குள்ளதான் போறாங்கிறத கவனிச்சுட்டு வேகமா அவ தங்கி இருந்திருக்க அந்த கேபின்குள்ளேயே திருப்பியும் போயிட்டு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இந்த மல்லிகை பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்க போயிட்டு லாக் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிறாளா. ஆனா அங்க வேற யாரோ வர மாதிரியான சத்தமும் கேக்குது. லைட்டையும் ஆன் பண்றாங்க. இவளும் டோர் நாப புடிச்சுக்கிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி காத்து வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபுட் ஸ்டெப் எல்லாம் காணாம போயிரும். ஓகே அந்த லேடி போயிருச்சு போலையான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே டோர் பக்கத்துல உட்காந்தா டோரோட நாப அப்படியே டர்ன் ஆகும். சோ அந்த லேடி வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டவளும் ஓரமா போயிட்டு ஒரு பேனை மட்டும் கையில எடுத்து வச்சுக்க அந்த லேடியும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறா. அப்படி வந்தவளும் கத்திய வீசும் போது அதுல இருந்து டாஜ் ஆகி பேனை வச்சு மண்டையில ஒரு அடி. கீழே விழுந்த அந்த லேடியோட தலையில இருந்து ரத்தம் வர அவளை சாகடிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு மனசு இல்லையா. ஆனா அவளை போட்டு தள்ளுறதுக்கு இது போதுமானதுன்னு யோசிச்சவளும் நேரா வந்துட்டு அங்க லேக் இருக்கும்ல அங்க உட்கார்ந்து இருந்திருக்க. கொஞ்ச நேரம் அப்படியே போகும்போது பின்னாடி இருந்து அந்த லேடி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்து நோட் பண்ணி தப்பிச்சவளும் அந்த லேடி கூட சண்டை போட்டு அப்படியே கட்டி உருண்டுகிட்டே இருப்பா. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது வேலைக்காகாதுன்னு அந்த லேடி கொண்டு வந்த அதே பெரிய கத்திய வச்சு ஒரே வீசுதான் அந்த லேடியோட தலை தனியா போயிரும். இறுதியாக இதுக்கு மேல தரையில இருந்து ஆபத்துடான அங்க இருக்கிற ஒரு போட்டை எடுத்துட்டு அப்படியே அந்த லேக்குள்ள இறங்கிடுறாளா. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அந்த லேக்லயே தான் சும்மா அந்த போட்ல அவ பாட்டுக்கு உலாவிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த கேம்புக்கு போலீஸ் கார் ஒண்ணு வருமா. அவங்க 2 பேரும் லேக்ல இருக்கிற ஹீரோயினை முதல்ல கவனிச்சிடுறாங்க. அதனால அப்படியே கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கும் போது மயக்கத்துல இருக்கிற ஹீரோயினும் அப்படியே கண் விழிச்சு பார்க்க அவங்களுக்கு கை காட்டலான்னு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கொடூரமான உருவம் அப்படியே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்கிற மாதிரி இருக்க. இது ஒரு கெட்ட கனவு தான். அப்படியே கத்தி எந்திரிக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் தான் அவளை சமாதானப்படுத்துறாங்க. ஈவன் போலீஸ் ஆபீசரும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்லும் போது சரி அந்த கேம்ப்ல இருந்து மத்தவங்க அவங்களுக்கு என்னாச்சு, யாராவது உயிர் பொழைச்சாங்களான்னு கேட்பாளா. அன்பார்ச்சுனேட்லி கிடையாது. இருந்தாலும் ஆர் அட்லீஸ்ட் நீங்க உயிரோட இருக்கிறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் சொல்ல. சரி சரி அந்த சின்ன பையன் ஜேசன் அவன் எப்படி, அவனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவனும் இறந்து போயிட்டானா அப்படின்னு பதறுவாளா. ஜேசனா அப்படிலாம்
யாரும் கிடையாதே மேடம்ங்கும் போது இல்ல ஜேசன் கடைசி நேரத்துல என்ன ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணாது அவன் தான் அப்படிங்கும் போது இல்ல அந்த மாதிரி எல்லாம் நாங்க யாரையும் கண்டுபிடிக்கலையே அப்படி யாரும் அங்க அந்த கேம்ப்லயே இல்லைன்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த ஜேசன் இன்னுமே அந்த லேக்ல தான் இருக்கிறான்னு நம்ம ஹீரோயினுக்கு பயம் வர இறுதியா அந்த லேக்லயே ஒரு ஷாட்டை வச்சு அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.